ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா விசஸ் பாகிஸ்தான் நடக்குமா நடக்காதா அப்படின்னு தான் கொஞ்ச நாளாக பேச்சு ஓடிக்கிட்டே இருக்கு. ஃபைனலாக மேட்ச்சு நடக்க போகுது. எதனால் இந்த கான்ட்ரவர்சி நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ கொஞ்சம் வருஷமாகவே இந்தியா விசஸ் பாகிஸ்தான் சீரீஸ் நடக்கிறதே இல்லை. ஐசிசி ஈவெண்ட் மட்டும்தான் இந்தியா விசஸ் பாகிஸ்தான் நடந்துகிட்டு இருக்கு. 2025 நடந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் இந்தியா நாங்கள் பாகிஸ்தானில் ஆட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போதைக்கு பாகிஸ்தான் நாங்கள் இந்த வேர்ல்டு கப்பை இந்தியாவில் ஆட மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால் பாகிஸ்தானுக்கு வென்யூ ஃபுல்லாகவே ஸ்ரீலங்காவில் மட்டும்தான் போட்டிருந்தாங்க. ஆனால் புதுசாக ஒன்று பாகிஸ்தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்கள் இந்தியா கூட மேட்ச்சை ஆட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் மேட்ச் ஆடணும் அப்படின்னா நாங்கள் 3 நிபந்தனைகளை சொல்லுவோம், அது நீங்கள் ஓகே சொன்னால் மட்டும்தான் நாங்கள் இந்தியா கூட மேட்ச் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது என்னென்ன நிபந்தனைகள் அப்படின்னு இப்போ சொல்கிறேன். 1. ஐசிசிக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டை பாகிஸ்தான் ஷேரு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2. இந்தியா விசஸ் பாகிஸ்தான் சீரீஸ் திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேட்ச் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தான் 2 டீமுமே ஹேண்ட் ஷேக் பண்ணணும் அப்படின்னு 3 நிபந்தனைகள் கேட்டாங்க. அதுக்கு ஐசிசி அதெல்லாம் நாங்கள் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு, நீங்கள் கண்டிப்பாக மேட்ச் ஆடியே தான் ஆகணும், அப்படி நீங்கள் ஆடாமல் விட்டீங்க அப்படின்னா உங்கள் மேலே கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐசிசி. ஸ்ரீலங்கா அதிபர் பாகிஸ்தானோட பிரதமர்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் மேட்ச் ஆடுங்க அப்படின்னு கேட்டவுடனே அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரியே நிறையா கிரிக்கெட் வாரியம் ஹெட் அவங்க பாகிஸ்தான் பிரதமர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டதுனால அதுக்கப்புறமா பாகிஸ்தான் ஓகே நாங்கள் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஆடுறோம் அப்படின்னு ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாகிஸ்தான் அவங்களோட எக்ஸ் தளத்தில் ட்வீட் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, நட்பு நாடுகள் அவங்க கேட்டுக்கிட்டதாக நாங்கள் மேட்ச் ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிரிக்கெட் உணர்வை நாங்கள் மதித்து நாங்கள் இந்த மேட்ச் ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே பாகிஸ்தான் பேர் சும்மா இருப்பாங்களா? அவங்க ஆளுக்கு ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா டீமில் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நான் மட்டும் சிங்கிள் ஹேண்டடாக மேட்சை முடிச்சு கொடுப்பேன். அபிஷேக் சர்மாவோட இன்னொரு பிளேயர் அதிகமாக 6 அடிப்பார், அவர் அப்படி 6 அடிக்கலை அப்படின்னா நான் லாகூர் அந்த இதில் மெயின் ரோட்டில் நான் நிர்வாணமாக ஓடுறேன் அப்படின்னு இஷ்டத்துக்கு ஆளாலும் ஒன்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க. February 15 27வது மேட்சாக இந்தியா விசஸ் பாகிஸ்தான் கொலம்போவில் நடக்க போகுது. கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாரும் அந்த மேட்சுக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் யார் மேட்ச் வின் பண்ணுறாங்க அப்படின்னு. இந்த வீடியோவை கிரிக்கெட் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.